வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் புளியோதரை பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டிலே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணுமோ நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் புளி சாதம் கலந்துக்கலாங்க. நம்ம புளிக்காய்ச்சலாக காய்ச்சி வச்சுட்டா அது ஒரு 10 15 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து சளிப்பு வேடை வந்து கெட்டு போயிடும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பவுடராக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து சாதம் வந்து கலந்துக்கலாம். நீங்கள் வெளியவும் வைக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் தேவைப்படுறப்ப சாதம் கலந்துக்கலாம். அது இன்றைக்கி வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நிறையா நீங்கள் வேணும்னா இதையே அப்படியே டபுள் பண்ணிக்கங்க. இந்த அளவுக்கு புளி உருண்டைங்க. இந்த பாருங்கள், நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி உருண்டை எடுத்திருக்கேன். இதை நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு பிச்சு விட்டுக்கணும் புளி உருண்டையை. இந்த புளி உருண்டை பார்த்திங்கன்னா 2 எலுமிச்சம்பழம் அளவு கொண்டது ஒரு பெரிய எலுமிச்சம்பழம். சின்ன எலுமிச்சம்பழத்தில் 2 அளவு கொண்டது ஒரு பெரிய எலுமிச்சம்பழங்க. இதில் நீங்கள் 3 எலுமிச்சம்பழம் அளவு எடுத்திங்கன்னா அது ஒரு விளாம்பழம் அளவுக்கு வரும். இன்றைக்கி நம்ம 2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கோம். சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில், பெருசில் 1 எடுத்தோமா. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். டேபிள் ஸ்பூனுங்க, இந்த பாருங்கள் டேபிள் ஸ்பூனு. இதால் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை நம்ம எடுத்தோம்ல. இப்போ அதில் பாதி 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கங்க, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம். இதில் அதே மாதிரியே 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து எள்ளு, கருப்பு எள்ளு. இது எல்லாத்தையுமே இதில் ஒன்றா போட்டு இப்போ நம்ம வறுத்துக்கணும். சட்டியில் போட்டு வறுத்துக்கணும். காஞ்ச மிளகா வந்து ஒரு 10 மிளகா எடுத்துக்கோங்க. மொத்தமாக 20 மிளகா. அது வந்து தாளிக்கிறப்ப நம்ம இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் இந்த பொடி போட்டு நம்ம சாத்தில் தாளித்து கொட்டுறப்ப அந்த 10 மிளகா அது சாத்துக்கு தகுந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து 10 மிளகா போதும். காஞ்ச மிளகா 10 போதும் பொடி பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இன்னும் காரம் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் கூட சாப்பிடுவீங்கன்னா கூட சேர்த்துக்கோங்க. 15 மிளகாயாக வச்சுக்கோங்க. இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளும் வச்சுக்கணுங்க. வச்சு ஃபஸ்ட்டு இதை நம்ம வெறும் சட்டியில் வறுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்ற எதுவும் தேவையில்லை. வெறும் வானலியில் இதை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். நான் 12 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேங்க. காரத்துக்கு எதுவுமே எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுக்கணும். இதையும் ட்ரையாக வெறும் வானலியில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம இதே வானலியில் எண்ணெய் ஊற்றாமல் புளியையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். புளியை வறுத்து எடுத்து வச்சுட்டோங்க. இது எல்லாத்தையும் இப்போ ஆற வச்சு நம்ம ட்ரையாக நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கணும். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெருங்காயம் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் வந்து சாதத்து மேலே தான் கலக்கிறப்ப தான் பெருங்காயம் போடுவேன். அதனால் நான் இன்றைக்கி பெருங்காயம் இதில் போட்டு அரைக்க போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா பெருங்காயம் போட்டும் அரைச்சிக்கலாம் நீங்கள். இது வந்து புளி வந்து இப்போ ஈரத்தோட வறுத்தனால அது அப்படி கொசன்னு இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஈரப்பசையோட ஃபேனை போட்டு நீங்கள் நல்லா ஆற வச்சிட்டிங்கன்னா மொறுமொறுப்பாக ஆயிரும். பவுட்ரு ஆகிடுங்க மிக்சியில் அரைச்சோம்னா. இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். உப்பு வச்சு அரைச்சிக்கோங்க. பாதி உப்பு போட்டுக்கோங்க, ஃபுல்லாக போட வேணாம். நம்ம சாதம் கலக்கிறப்பையும் உப்பு போடுவோம். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஆற வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி நம்ம சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான புளியோதரை பொடி ரெடி ஆயிருச்சு. நம்ம வீட்டிலையே எந்த கெமிக்கலும் எதுவும் இல்லாமல் தயாரித்த பொடி ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் சாதம் கலந்து காமிக்கிறேன். காலையில் வச்ச சாதம் மீதி இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாதம் இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம புளியோதரை பொடியிலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி விட்ருங்க. பெருங்காயத்தை நான் இப்போ இதில் நான் போட்டுப்பேன், அதனால தான் நான் அதில் சேர்க்கலை. 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க வானலியில். இப்போ நம்ம இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா நான் ஒரு 5 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து தாளிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த சாதத்துக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பொடி எடுத்துக்கலாங்க. இதை நீங்கள் இந்த டேபிள் ஸ்பூனால் 1 ஸ்பூன் போதும். பச்சையாகவும் போட்டுக்கலாம், இல்லை எண்ணெயில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரட்டிட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே வறுத்து இது பண்ணது தான், அதனால் பச்சையாகவும் போடலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, வேர்க்கடலை போட்டுட்டேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த 1 டேபிள் ஸ்பூன் பொடியை எண்ணெயில் போட்டு பெரட்டிக்கோங்க. சூப்பரான புளி சாதம் ரெடி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக செலவாகும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே
கம்மியாக செலவாகும். மொத்தமாக நம்ம செய்கிறப்ப அவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா எல்லாமே கம்மியாக தான் செலவாகுங்க. வேணுங்கிறப்ப பொடி யூஸ் பண்ணி நம்ம சாதம் கலந்துக்கலாம். சூப்பராக இருக்குதுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு இதுக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு, நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ மேலாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ க்ரன்ச்சியாக இருக்கும். மேலாக நம்ம தாளிச்சிருக்கிறனால கடுக்கு முடுக்குன்னு இருக்கும். அந்த டேஸ்ட்டு பிடிச்சாலும் நீங்கள் அப்படி சாப்பிடுங்க. இல்லை 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த என்எஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.